மக்களின் மனதை விஜய் அவர்கள் படித்து விட்டார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நேற்று அவருடைய உரையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். எந்த முதலமைச்சரும் இதுவரை சொல்லாதது, சொல்ல முடியாதது, சொல்ல எண்ணாத ஒரு விஷயத்தை நேற்று மேடையில் விஜய் அவர்கள் சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்கள் விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். மீறி கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்கள் பெரியப்பா ஆட்சி, எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஆட்சி என்று சொல்லுங்கள். இது ஒரு சூளுரை, இது ஒரு சவால். இதை விஜய் அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்பதை நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கூட இருக்கவங்க விடமாட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக விஜய் மீது விழுந்து பிராண்டி அவரை கடிப்பதற்கு காரணம், ஐயையோ பொழப்புல மண்டலி போட்டுட்டானே, விட்டா இன்னும் 30 வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொழப்பு தப்பு என்ன வருது, இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் இப்படி மேடையில் சொல்லிட முடியுமா? யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதை பற்றியே பேசிக்க மாட்டாங்க. அவரே எஸ்பிகே நாகராஜை வச்சு துட்டு வாங்கிட்டு இருப்பார். திவ்யா சத்யராஜ்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ தான் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தேன். பெத்தட்டிக் டிஸ்கஸ்டிங். அவங்க ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். சேகர் பாபு புகழ்ந்து அவங்க பேசுகிற ஸ்பீச்சு, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர் பாபு. சேகர் பாபு வாய்ஸ் சூப்பராக இருக்குது, அதையும் சொன்னாங்க. அவங்க அப்பா நடிக்கிற படத்தில் பாட்டு பாட சொல்லுங்களேன். ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்கார். எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா துட்டு இது, அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டது என்றால், என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்றைக்கி என்கிட்ட காலையில், சங்கர் நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சார் இப்படிலாம் பேச மாட்டீங்களே நீங்கள், என்ன சார் அப்படின்னு. இல்லையா, ஊழலெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம், நீ நானுமே பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நீ ஒருத்தன் நான் பண்ணுறேன்னு வர்றான்யா, அதை பண்ணி காட்டுறேன் பாருன்னு மேடையில் சவால் விட்றான்யா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுயா அப்படின்னு அவர் சொன்னார். தினமலர் தான் இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பீச்சிலேருந்து எதை லீடாக வைக்கணுன்ட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1லேயே மாட்ட போகிறாங்க, திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போகிறாங்க, கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஆவேச பேச்சு, யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க என மக்களுக்கு அறிவுறுத்தல். இதான் லீடு. இந்த கரூரில் அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை பற்றி காவல்துறையை ப்ளேம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் மற்ற அச்சு ஊடகங்களில் லீடாக எடுத்திருக்காங்க. பட் இதுதான் லீடு. விஜயோட ஸ்பீச்சிலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய லீடு இதுதான். அப்புறம் பார்ட்டி ஃபண்டை பற்றி வேற பேசியிருந்தாரு. 2 ஆட்சிலையுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசுனா சட்டப்பேரவை வெளியே விடுறாங்க. எந்த பார்ட்டினே சொல்லலை, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், திமுக கோச்சிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றாரு. கூர்ந்து கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், தீய சக்தியும் பார்ட்டி ஃபண்டு வாங்குச்சு, தீர்ந்து போன சக்தியும் பார்ட்டி ஃபண்டு வாங்குச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 விஜயபாஸ்கரன் சபாசு நீங்களும் தானே வாங்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, திமுகவுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, வீழ்த்திட்டீங்க, இதோட விட்டுறாதீங்க, அவங்க திரும்பி இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கக்கூடாது, அதை நீங்கள் உறுதி செய்யணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடம். உண்மையிலே தீய சக்தி மீண்டும் எழலாமா? அது தீய சக்தியாக இருந்தால் எழவே கூடாது, என்றுமே எழக்கூடாது இல்லையா? அதனால அதை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அண்ட் விஜய் கிட்டத்தட்ட நாம் எங்கே நிற்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். எதிரியே இல்லை, இது தீய சக்தி, அது லேசாக எந்திரிக்க பார்க்குது, எந்திரிக்க விடாதீங்க. அது தீர்ந்து போன சக்தி, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. தீர்ந்து போன சக்தியிலேருந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க பாரு. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தி வேற வேற இல்லை, 2 ஒன்று தான், கூட்டு கலவாணின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அவருக்கு தெரியும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்கார், என்ன நடந்துச்சுன்றது அவருக்கு தெரியும். 2 சக்திக்கு என்ன வேறுபாடு? 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தீங்க தானே. நேற்று திரு விஜய் அவர்களோட இந்த உரைக்கு பிறகு ஏடிஎம்கேவோட அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டிலில் மிக கடுமையான ஒரு எதிர்வினை. எங்களை பார்த்து கூட்டு களவாணி என்று சொல்லிவிட்டீர்கள். ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தும் வார்த்தையாது, இப்படி சொல்லலாமா? உதயநிதியை பார்த்து பாஷ்யம் வீட்டில் உட்காந்து உதயநிதியையும் சபரீஷனையும் பார்த்து என்னை சிஎம் ஆக்கிடுங்க தம்பின்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் கூட்டு களவாணித்தனம் இல்லாமல் வேறு என்ன? 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சொல்லலை இவர், எல்லோரும் மந்திரிப்பா, நம்ம ஆட்சி தான்ப்பா. ஆனால் எப்படின்னு திமுக, அது அதிமுக ஆட்சி தான்ப்பா, அவங்க வெளியில் இருந்தாப்பா ஆதரவு தராங்க. இப்படி நீங்கள் பேசலை. விரைவில் நல்ல செய்தி வரும். சொன்னீங்களா? யோசிச்சு பார்த்தா அவ்வளோ கோவம் வருது நிதிஷ்.
இவங்க 2 பேரும் வேற வேறன்னு நினச்சி நாம் இதில் ஒருத்தன் தோற்று இன்னொருத்தன் ஜெயிக்கணுன்ட்டு நாம் சண்டை போட்டு 60 கேஸை வாங்கி 3 குண்டாசை வாங்கி கை உடஞ்சி சொத்துக்களை எல்லாம் இழந்து தாயை இழந்து சண்டை போட்டுட்ருக்கோம். கூட சேர்ந்து நீ ஆட்சி அமைக்கிறது பார்க்குறேன்னா இதை விட அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? அதனால் அந்த பல்ஸை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, பாருங்கள் 2 பேரும் வேற வேற இல்லை, இப்போ இனிமேல் நான் தான். ஒருவேளை நீங்கள் வேறனா இடைத்தேர்தல் நிரூபிச்சு காட்டுங்கன்றார் சார். அது வேற. அடுத்தது ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணுறாருன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி இருக்க சூழலில் திமுக ஒரு கேண்டிடேட்டு, அதிமுக ஒரு கேண்டிடேட்டு போட்டு தாவேக்காவை வீழ்த்த முடியாது. இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்தாலும் வீழ்த்த முடியாத ஒரு சூழல். அப்போ இவங்க சேராமல் இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட நீட்சி தான் நெல்லையிலே அதிபரை பொது வேட்பாளரை அறிவிக்கலான்ற டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அம்பாசமுத்து. ஆமாம், இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்த அந்த தொகுதியில் பொது வேட்பாளராக அதிபரை நிறுத்தலாம் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு பண்ணாரா, அந்த சதிகாரன் கருணாநிதியோட கட்சியின் ஆதரவில் நிற்கப் போகிறார். உதயநிதியும் அதிபரும் கொஞ்சி குழாவிய அந்த திருமண நிகழ்ச்சியை நாம் அனைவருமே பார்த்தோம். வைகோ அவர்கள் என்ன திரும்பி கூட பார்க்கலையே, அது வேற வேதனை வருது. அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க போகிறது, நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதை குறிப்பிட்டு தான் நீங்கள் நிரூபிச்சு காட்டுங்க கூட்டுக்கலவணியில். ஹீ இஸ் லேயிங் எ ட்ராப். ஓகே, ஒரு வலையை விரித்து வைக்கிறாரு. அதாவது என்னென்னா, வீம்புக நாங்கள் ஒன்று கூட்டுக்கலவணியில் தனித்தனியாக நிற்கிறோன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல, அதற்கான வேலையை திரு விஜய் அவர்கள் பார்க்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். கரூர் கம்பெனிக்காரர் ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் என்ன சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டாருன்றாரு சார். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போனவர் சொல்ல நான் அப்படின்றாரு. செந்தில் பாலாஜி ஓடியதை குறிப்பிட்டார். வேலு ஓடி சென்று சிங்கப்பூர் மருத்துவமனையில் படுத்ததையும் குறிப்பிட்டார். அப்போ எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் சார், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்ன முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம இவருமா பொம்மை முதலமைச்சர்? அதுதான், அப்போ முதலமைச்சருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியாதுன்னு பழக்கி வச்சிருக்காங்க நம்மள கடந்த 5 வருஷமா. ஆமாம், சிங்கப்பூருக்கு ஒருவர் ஓடி சென்று படுத்திருக்கிறார் என்றால் சிங்கப்பூருக்கு அவரை ஓட விட்டது யார் என்பதையும் முதல்வர் அவர்கள் யோசித்து நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். துட்டை வாங்கிக்கிட்டு அவரை ஓட விட்ட நபர்கள் தப்பிக்க முடியாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ அப்படின்றாரு சார். ஆமாம், ஸோ ஹீ சீரியஸ், வெரி கீன். அப்படியே அதில் இன்னொருத்தர் சொன்னார், போடாத ரோடுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, நாங்கள் அதை பிடிச்சி கேன்சல் பண்ணிட்டோம். அந்த டெண்டரோட காட்டி டபுள் மடங்கு வச்சு 2 மடங்கு மதிப்பை கூட்டி ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க, அந்த டெண்டர் நாங்கள் ரத்து செய்துட்டோம் என்று சொல்கிறார். ஸோ இந்த ஊழல் ஒழிப்பில் முதல்வர் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதோடு சேர்த்து தான் அந்த யாரும் நீங்கள் காசு கொடுக்காதீங்க அப்படின்றத சொன்னார். அண்டு செந்தில் பாலாஜியும் சரி, திரு வேலு அவர்களையும் சரி, இந்த மாதிரி ஓடினாலும் விடமாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்தவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றது சிஎம்மோட ஸ்பீச்சோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஊழல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் என் மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு விஷயம். நிறைய பேர் நம்ம மேலேயே இந்த விமர்சனத்தை வச்சுருப்பாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ சப்போர்ட் பண்ணுற ஆளை மாற்றிக்கிட்டே இருக்க. உண்மை, நான் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் நான் தீர்மானமாக இருப்பதற்கு காரணம், அவன் எவ்வளோ திருடுனான்றதை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ தொடர்ந்து 11லேருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி தொடர்ந்ததன் காரணமாக எவ்வளோ திருடினாங்கன்றதே தெரியல. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எவ்வளவு திருடினார்கள் என்று கண்டுபிடிப்பார்கள் என்று பார்த்தால் அவர்களும் கூட்டணி சேர்ந்து கொண்டதனால் அதுவும் தெரியாமல் போய்விட்டது. இப்போது ஒரு மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வந்ததனால் 2 பேரும் எங்களுக்கு ஒன்று 2 பேர் திருநதையும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டார். இதை விட ஒரு ஜனநாயகத்தில் குடிமகனாகிய நமக்கு வேறு என்ன வேண்டும்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் டேஷ் இது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசுறாரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு மாண்பா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் திமுக காரங்க வைக்கிறாங்க. மாலதி, இப்படி அடுக்குமொழியில் பேசி இரட்டை அர்த்த வசனங்கள் கலந்து பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அழகு தமிழில் பேசத் தெரிந்தவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர முடியும் என்ற காலம் இருந்தது. அதை உடைத்தவர் எம்ஜிஆர். பேசவே வராது. எம்ஆர் ராதா சுட்டதன் காரணமாக அவரது குரல் மோசமாய் போய் அவரால் சரியாக இயல்பாக மற்றவர்களைப் போல பேச முடியாது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு பேச்சே போயிடுச்சு. இப்போது ஜெயித்தார். இவருக்கு பேசவும் தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் வழக்கமாக ஆற்றிய உரைகளை எல்லாம் பார்த்து மக்கள் சலிப்படைந்த காலகட்டத்தில் தான் மக்களுக்கு பிடித்த மொழியில் விஜய் பேச தொடங்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கே இவர் நண்பா நண்பீஸ்னு பேசும்போது என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு என்று தான் தோன்றியது.
ஆனால் மக்கள் அதை விரும்பினார்களா இல்லையா? இப்போதும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விஜய் பேசுகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு அது அசூயை கொடுக்கலாம், நான் இப்படி பேசுகிறார் என்று இருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்களா? ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடும்போது அக்கா அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறத பார்த்தீங்களா? நம்ம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். அவர் வின் பண்ணுறாரு. மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசி வின் பண்ணுறாரு. மக்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னா இதை விட கேவலமான வேடங்களை எல்லாம் 2 கட்சிகளும் போடும். ஆமாம் இல்லையா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கிளப் டான்ஸ் மாதிரி உங்களோட மாநாடுகளில் நடனங்களை போடுறீங்களா? டான்ஸஸ் வச்சு டான்ஸ் ஆட விடுறீங்களா? இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியோட ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த டான்ஸ் தான் ஓடின்னு இருந்துச்சு. இப்படிதான் ஸ்டார்டிங் சொன்னாங்க, கொடியை தலை மேல சுத்துறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்களோட கட்சி கூட்டங்கள்ல அவங்க கொடியை தலையில சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது என்ன பழக்க வழக்கம்? கொடியை போய் இப்படி சுத்தலாமா? இது முறையா? அப்படின்னாங்க. 2 கட்சியிலையும் சுத்திட்டு இருக்காங்க. அண்டு அதிமுகவோட பிரச்சார கூட்டங்களையும் அந்த கட்டம் போட்ட துண்டை எடப்பாடி அறிமுகப்படுத்தி அவங்கள எடுத்து சுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்க இல்லையா? ரேம்ப் வாக் யார் சார் ஆரம்பிச்சு விட்டது? அழகா சொன்னீங்க. இன்னொன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரோட் ஷோ. நேற்று திரு விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ. இதுக்கு முன்னாடி போகும்போது செருப்புலாம் வீசினாங்க, நம்மளால பார்க்க முடிஞ்சு. எங்க இப்போ வீசுங்க பார்க்கலாம். ஸோ டைரக்டாக குண்டாஸ் தான் என்னங்க சார்? ஆமா, நீங்க போட்டீங்களா குண்டாஸு?